தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களிடத்துல ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். நீங்கள் இந்த பழத்தை புசிக்காதீர்கள், புசிக்கும் நாளில் சாவீர்கள் என்று சொன்னார். ஆனா பிசாசு ஏவாளிடத்துல தனியா வந்து, நீ இந்த பழத்தை சாப்பிடு, நீ சாப்பிட்டா சாக மாட்ட அப்படின்னு சொன்னான். ஏவாள் தேவன் சொன்ன அந்த சத்தியத்தை, அந்த உண்மைய நம்பாம பிசாசு சொன்ன அந்த வார்த்தைய அவன் நம்புனான். ஏன் அவன் அதை நம்புனான் அப்படின்னா, அவன் அதை அப்படியே காண்பிச்சான் அவளுக்கு. இந்த பழம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது, உனக்கு கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு பாரு. அடுத்தது இந்த பழம் சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அடுத்தது இந்த பழத்தை நீ சாப்பிட்டினா உனக்கு புத்தி தெளிவு வந்துடும், புத்தி கூர்மை வந்துடும், நீ நல்லது கெட்டதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அதை காண்பித்து பிசாசு ஏவாள ஏமாத்திட்டான். ஒரு பொய்ய சொல்லி ஒரு பிரச்சனைய அப்படியே அழகா அந்த காண்பிச்சு அவளை அப்படியே ஏமாத்திட்டான். ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அந்த பொய்ய நம்பினதுனால அவ மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துக்கே அவ ஒரு சாபத்தை கொண்டு வந்துட்டா, உலகத்துக்கே பாவத்தை கொண்டு வந்துட்டா, உலகத்துக்கே அழிவை கொண்டு வந்துட்டா. ஆனா நமக்கு ஒரு நற்செய்தி இருக்கு. இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமியிலே வந்து, நீ சாக வேண்டியது இல்லம்மா, உனக்கு பதிலா நான் மரிக்க போறேன், உன் பாவத்தை உன் சாபத்தை எல்லாவற்றையும் நான் நீக்க போறேன், உனக்காக நான் மரிக்க போறேன். சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எதையெல்லாம் மனுஷர்கள் இழந்து போனோமோ பாவத்தினால, அத்தனை காரியத்தையும் இயேசு சிலுவையில மரித்ததுனால நமக்கு திரும்ப கொடுத்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டார். ஆனா என்ன ரொம்ப நமக்கு ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, பெண்களாகிய நாம இன்னைக்கும் பிசாசு சொல்ற பொய்யதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். தேவ வசனத்தை நம்புவதற்கு பதிலாய் நம்ம சூழ்நிலைய பார்க்கிறோம். பிசாசு நம்ம சூழ்நிலையை தான் காமிப்பான், நம்ம பிரச்சனையை தான் காமிப்பான் இல்லையா, ஒரு பெருமையான விஷயத்தை காண்பிப்பான். அப்படி காண்பித்து நம்மள என்ன பண்றான், இன்னைக்கு வரைக்கும் அவன் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். பெண்களே ஏமாந்து விடாதீர்கள், விழித்து கொள்ளுங்கள். இன்னைக்கும் அவன் என்ன சொல்றான், உங்களை பத்தி உங்ககிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ நல்லவ இல்லைன்னு சொல்றான், நீ அழகுள்ளவ இல்லைன்னு சொல்றான், உனக்கு திறமை இல்லைன்னு சொல்றான், உன்னை யாரும் நேசிக்க மாட்டாங்கன்னு சொல்றான், உன்னை எல்லாரும் ஒதுக்குறாங்கன்னு சொல்றான், நீ ரொம்ப அற்பமானவன் சொல்றான். ஓ பெண்கள்னா 2ஆம் பட்சம்னு சொல்றான். அப்படி சொல்லி 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 பெண்களை அப்படியே கூனி குறுக பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். பெண்களாகிய நாமும் வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்கிறத அறிவதை விட, இதெல்லாம் தான் நம்ம மற்றவங்க சொல்றத கேட்டு கேட்டு கேட்டு, பிசாசு சொல்றத கேட்டு 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 அதையே சத்தியம் நம்ம நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டோம். பிசாசு அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். அவன் நம்ம வாழ்க்கையை அழிக்கிறது தான் அவனுக்கு நோக்கமே தவிர நம்மளை வாழ வைக்கணும்னு அவனுக்கு நோக்கம் கிடையாது. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைய இப்படி பொய்ய சொல்லி சொல்லி அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்தது இந்த பெண்களை என்ன பண்றான்னா, மற்றவர்களை குறித்து பொய்யான காரியத்தை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். உன் ஹஸ்பண்ட் சரியில்லை, உங்க அப்பா அம்மா சரியில்லை, உங்க மாமியார் மாமனார் சரியில்லை, உன் பிள்ளைங்க சரியில்லை, உன் உறவினர்கள் சரியில்லை, அவங்க எல்லாம் உன்னை வெறுக்கிறாங்க,
பொதுவா ஹஸ்பண்ட் மேலதான் பெண்களுக்கு அப்படி அன்புக்கு ஏங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்டை குறிச்சு ஒரு தவறான காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் சரி கிடையாது, உன்னை நேசிக்க மாட்டான், உன்னை கவனிக்க மாட்டான், உன்னை கை விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மாத்திரம் இல்லாம அந்த சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கும். ஆமா சிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க, உண்மையிலே எங்க ஹஸ்பண்ட் இப்படிதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க இப்ப என்ன பார்த்து சொல்லலாம். ஆமா, இப்படி சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் உனக்குள்ள இருக்கிறார் என்பதை நீ அறியணும். அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய சத்தியம் வேதம் இருக்கிறது என்பதை நீ நம்பணும். அந்த வார்த்தையை நீ நம்பணும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற அந்த வசனத்தை பிடிச்சுக்கணும். இது மாதிரி நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என் கணவரை என் தேவனால மாற்ற முடியும். இன்னைக்கு அவர் குடிகாரு, இன்னைக்கு என்ன அடிக்கிறவரு, இன்னைக்கு ஒரு பொறுப்பில்லாதவரு, ஆனா என் தேவன் அவரை பொறுப்புள்ளவராக மாற்ற முடியும் என்று நீ உன்னை மாற்றிக்கொண்டு உன் தேவ வசனத்தை நீ நம்ப ஆரம்பித்து தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, தேவ சத்தியத்தை நீ நம்பும் பொழுது, அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும், அந்த சத்தியம் உன் ஹஸ்பண்டையும் விடுதலையாக்கும். ஆகவே பெண்களை சோர்ந்து போகாதிருங்கள், பிசாசினுடைய பொய்யை நம்பாதிருங்கள். அன்னைக்கு ஆதாம் ஏவாளை ஏமாற்றின அதே பிசாசு அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். இன்றைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையை பொய் சொல்லியே அழிச்சிட்டு இருக்கிறான். தேவனை குறித்தும் உங்களிடத்துல பொய் சொல்றான். தேவன் உன்னை நேசிக்க மாட்டாரு, தேவன் உன்னை கைவிட்டுட்டாரு, நீ எவ்வளவு நாள் ஜெபம் பண்ற, தேவன் பாத்தீங்களா உன்னை பதிலே கொடுக்கல, அவர் உன்னை நேசிக்கவே இல்லை இல்லையா, உன்மேல அக்கறையா இல்லை, உன் ஜெபத்தை அவர் கேட்கவே இல்லை, அவர் உன்னை பாதுகாக்க மாட்டாரு, அவர் உன் தேவையை சந்திக்க மாட்டாருன்னு தேவனை குறித்தும் பிசாசு உங்ககிட்ட பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பெண்களே, நீங்க அதை நம்பிடாதீங்க, நீங்க அது நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். நாம் இப்பொழுது போராட வேண்டிய ஒரே ஒரு நபர் தான். அது யார் தெரியுமா? பிசாசு மட்டும்தான். உங்க ஹஸ்பண்ட் கிடையாது, உங்க மாமனார் மாமியார் கிடையாது, இல்ல உங்க உறவினர்கள் கிடையாது, உங்க பிள்ளைகள் கிடையாது, யாரும் கிடையாது. பிசாசோட நம்ம போராட இப்ப நம்ம எழும்ப வேணும். கடைசி காலத்துல பிசாசனுடைய பொய்யை நாம கண்டுபிடிச்சு அந்த பொய்யை இயேசு கிறிஸ்து என்கிற தேவனுடைய நாமத்தினால, தேவன் சொல்லி இருக்கிற அந்த வசனத்தினால, அந்த சத்தியத்தினால நாம் அவனை மேற்கொள்ள வேண்டும். இந்த நாளில, இந்த பெண்கள் தினத்துல, பெண்களே நீங்கள் விழித்து கொள்ளுங்கள், ஏமாந்து போயிடாதீங்க. இவ்வளவு நாள் ஏமாந்துட்டீங்க, அதனால உங்க வாழ்க்கை போச்சு. உங்களை பிசாசு அழிச்சிட்டான், உங்க குடும்பத்தை அழிச்சிட்டான், உங்க உறவுகளை அழிச்சிட்டான், உன் சரீரத்தையும் அழிச்சிட்டான், உன் சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா என்ன தெரியுமா? உனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறாரு, உனக்குள்ளே சத்தியம் இருக்கிறது. நீ அந்த சத்தியத்தை சார்ந்து கொள்ளும் போது பிசாசினுடைய ஒவ்வொரு பொய்யையும் நீ சத்தியத்தினால மேற்கொள்ள முடியும். நீ மேற்கொண்டு நீ ஜெயம் எடுக்க முடியும். எதெல்லாம் பிசாசு திருடுனானோ உன்கிட்ட இருந்து, எதெல்லாம் பிசாசு வாழ்க்கையிலிருந்து அழிச்சானோ அத்தனை காரியத்தையும் நீ சத்தியத்தை வைத்து நீ மீட்டு கொள்ள முடியும், நீ ஜெயம் எடுக்க முடியும். இந்த பெண்கள் தினத்திலே ஒரு தீர்மானம் எடு. இனிமேல் பிசாசு சொல்ற பொய்யை நான் நம்ப மாட்டேன், அவன் காண்பிக்கிற எதையுமே நான் நம்ப மாட்டேன், சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், சத்தியத்தை பார்க்க போறேன், தேவனை நான் பார்க்க போறேன், சத்தியத்தை நான் நம்ப போறேன், நான் விடுதலை அடைய போகிறேன் என்று நீ எழும்புவாயானால், நீ விழித்து கொள்ளுவாயானால் கட்டாயம் நீ சத்துருவை மேற்கொள்ளுவாய். அந்த பலன் உனக்குள்ளே இருக்கிறது, அந்த தைரியம் உனக்குள்ளே தேவன் தருவாரு. அது அவர் செய்வாரு, நீ செய்யணும்னு அவசியம் இல்ல. உனக்குள்ள அவர் இருக்கிறாரு, அவர் உன்னை பலப்படுத்துவாரு, நீ ஜெயம் எடுப்பாய். ஹாப்பி விமென்ஸ் டே. God bless you.